என்னை நன்றாக என் பெற்றோர் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தினுடைய அமைச்சர் பெருந்தகை அவர்களே, துணை அமைச்சர் பெருமக்களே, சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, எதிரே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்களை எல்லாம் அன்னை தமிழால் நான் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் முறைப்படி உரையாற்றக்கூடியவர் என் எதிரே அமர்ந்திருக்கிறார். நேற்றைக்கு முதல் நாள் உரையாற்றக்கூடிய நான் இன்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். முனைவர் லாவண்யா அசோக்குமார் அவர்கள் குறிஞ்சி கழவன் என்ற தலைப்பிலே இன்றைக்கு உரையாற்றுவதாக முறைப்படி நிகழ்ச்சி நிரலிலே ஏற்பாடாகி இருந்தாலும் எதிர்பாராத விதமாக திடீரென சென்னை செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் நான் அம்மையார் அவர்களிடம் ஒப்புதல் பெற்று அமைச்சர் அவர்களிடம் கேட்ட பொழுது மாற்று ஏற்பாடை தாராளமாக செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அதில் எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதை ஒரு அமைப்பினுடைய இயக்குனராக நான் அறிவேன். திருவரங்கத்திலே செண்பக தமிழரங்கை தொடர்ந்து நடாத்தி நாளைய தினம் 1730வது நிகழ்வை காணுகின்ற இந்த நேரத்திலே எவ்வளவு இடர்பாடுகள் வந்திருக்கும் என்பதை நானும் உணர்வேன், அமைச்சர் பெருந்தகையும் உணர்வார், நிகழ்ச்சி நடத்துகின்ற அனைவருக்கும் அது நன்றாக தெரியும். இந்த நேரத்திலே ஒரு 2 திங்களுக்கு முன்னால் நம்முடைய சங்கத்தினுடைய அமைச்சர் பெருந்தகையோடு அவருடைய அலுவலகத்திலே பேசிக் கொண்டிருந்தோம். நானும் எங்களுடைய தமிழ் மாமணி செயலாபதி ஐயா உள்ளிட்ட அத்துறை பெருமக்களும். அப்பொழுது அவருடைய அந்த குறிப்பேட்டை பார்த்தார். இளங்கோவன் பேசி சில திங்கள் ஆகிவிட்டதே, ஏதேனும் ஒரு தலைப்பிலே பேசலாமே என்று சொன்னார்கள். கரும்பு தின்ன கூலியா, உடனடியாக எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினால் நான் பேசுவதற்கு காத்திருக்கிறேன் ஐயா என்று சொன்னவுடன் நீங்கள் செப்டம்பர் திங்களிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். செப்டம்பர் திங்கள் என்று சொன்ன உடனே எனக்கு பல பெருமக்களுடைய நினைவு வந்தாலும் நம்முடைய செக்கழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார், நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன், மகாகவி பாரதி, நேற்றைய தினம்தான் அவருடைய மறைவு நாள். நான் உடனடியாக அந்த பாரதியை பற்றிய ஒரு பொழிவாக அமைத்துக் கொள்ளலாமே என்றுதான் பாரதி கண்ட கனவு என்ற தலைப்பினை ஐயா அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அதை ஏன் நான் நண்பர் கண்ட கனவாக மாற்றினேன் என்பது நானாக செய்ததில்லை. மேலுலகத்தில் இருந்து என்னையும் செண்பக குடும்பத்தையும் சான்றோர் பெருமக்களையும் உள்ளன்போடு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற என் தந்தையார் ஆசுகவி அரசு ராசவேலு ஐயா அவர்கள் தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் வெளிப்படையாக உணர்கின்றேன். அதுதான் உண்மை. இன்றைய என்னுடைய பொழிவு கொஞ்சம் வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகின்றேன். முழுக்க முழுக்க இந்த பொழிவு கற்பனையான பொழிவு. தொலைக்காட்சியிலே வருகின்ற நாடகத்திற்கு முன்னால் இக்கதையில் வரும் சம்பவங்கள், காட்சிகள், வசனங்கள் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதல்ல என தொலைக்காட்சியிலும் திரைப்படத்திலும் வருவது போல நான் முன்கூட்டியே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது கற்பனை தான், முழுக்க முழுக்க கற்பனை. இந்த கற்பனையை செய்தவனும் நான் அல்ல, என்னுடைய தந்தையார் தான் இந்த கற்பனையை செய்தவர்கள். என்னுடைய தந்தையார் திருவரங்கத்திலே நாடகத்துறையிலே கம்பீரமாக வாழ்ந்த பெருமகனார் என்பதையெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அவர் எழுதிய நாடக தலைப்பு தான் நண்பர் கண்ட கனவு என்கின்ற நாடகம். நண்பர் கண்ட கனவு, இருவழிகள், ஒரே நீதி, வீரபாண்டிய கட்டபொம்மன், இளங்கோ துறவு, இந்த 5 நாடகங்களையும் எழுதி அதில் முக்கிய கதாபாத்திரமாக ஏற்று நடித்த பெருமைக்குரியவர் என்னுடைய தந்தையார். அதிலே வருகின்ற நண்பர் கண்ட கனவு என்கின்ற அந்த நாடகத்தினுடைய கதை தாக்கமாக ஒரு கற்பனை பொழிவாக நான் இந்த பொழிவை அமைத்திருக்கின்றேன். நான் பேச தொடங்கும் பொழுதே உங்களுக்கு வியப்பாக இருக்கும். நான் தொடங்குகின்றேன்.
பீடிகை போட விரும்பவில்லை. திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவராக என்னுடைய தந்தையார் அன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களால் நியமிக்கப்படுகிறார். இது நடந்தது 1970 ஆண்டு. குழு தலைவராக நியமிக்கப்படுகிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 6 ஆண்டுகள். அது எப்படி 6 ஆண்டுகள்? ஒரு ஆட்சி என்பது 5 ஆண்டுகள் தானே இருக்கும். அது எப்படி 6 ஆண்டு வரும்? அன்றைய தினம் ஆட்சியில் இருந்த கலைஞர் ஆட்சி 3 ஆண்டுகள் அவர்கள் பதவியிலே இருந்தார்கள். பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டது. மீண்டும் முதல்வராக வந்தார். மீண்டும் அறங்காவலர் குழு தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆக 6 ஆண்டுகள் அந்த கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவராக என்னுடைய தந்தையார் பணியாற்றினார். இப்பொழுதுதான் கற்பனைக்கு வருகிறேன். அந்த நேரத்திலே அலுவலகத்திலே மும்முரமாக என்னுடைய தந்தையார் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பணியாளர் வேக வேகமாக வந்து கவி பாரதி வந்திருக்கிறார் சுவாமி தரிசனம் செய்வதற்கு. என்ன சொல்கிறார்? நம் மகாகவி பாரதியா? ஆம், வந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக என் தந்தை வேக வேக அந்த பாரதியை யாருமே ஓரிருவரை தவிர தந்தை எங்கே பாரதி, எங்கே பாரதி என்று பார்க்கிறார். பாரதிக்கு அடையாளம் வேண்டுமா? முண்டாசு தலை, முறுக்கு மீசை, கம்பீரமான நடை, அந்த தோற்றத்தை பார்த்து விட்டு உடனடியாக என்னுடைய தந்தையார் போய் அவருடைய கைகளை இறுக்க பற்றி கொண்டு மகாகவியை அன்புடன் வரவேற்கிறேன், வாருங்கள் என்கிறார். நீங்கள் யாருங்கள் ஐயா? இத்திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருக்கின்றேன். அப்படியா? மெத்த மகிழ்ச்சி. நான் யார் என்று விசாரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். சுவாமி தரிசனம் செய்வதற்கு நான் உங்கள் அனுமதியை பெற வேண்டும் நினைத்தேன். நீங்களே என்னை தேடி எப்படி என்னை அடையாளம் கண்டீர்கள்? உங்களை அடையாளம் காண வேண்டுமா? இந்த உலகமே உங்கள் அடையாளத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் என்று சொல்லி மகாகவி பாரதியினுடைய அந்த கரங்களை பற்றி கொண்டு அலுவலகத்திலே சென்று தன்னுடைய இருக்கையிலே என்னுடைய தந்தையார் அமர வைக்கின்ற பொழுது, இது உங்களுடைய இருக்கை, நீங்கள் தான் அங்கே இருக்க வேண்டும். நான் எதிரே அமர்ந்து உங்களோடு சிறிது நேரம் பேசிவிட்டு சாமி தரிசனம் செய்ய போகலாம் என்று சொல்லி மகாகவி பாரதி எதிரே அமர்கின்றார். இருவருடைய உரையாடலும் தொடர்கிறது. என் தந்தையார், மகாகவி பாரதி இருவரும் உரையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்னுடைய கவிதைகளை எல்லாம் நீ படித்திருக்கிறீரா என்று கேட்ட பொழுது, என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? உங்கள் கவிதையால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் குடும்பமே அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். என் வாழ்வே உன் கவி வாழ்வுதான் என்று என்னுடைய தந்தையார் கம்பீரமாக சொல்கிறார். அப்படியா? மெத்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சுவாமி தரிசனம் செய்ய போகலாமா? நன்றாக போகலாம். உங்களோடு பேசிக்கொண்டே மெதுவாக செல்லலாம். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. இரவுதான் தொடர் வண்டிக்கு நான் பயணச்சீட்டு பதிவு செய்திருக்கிறேன். அதனால் நான் இன்று முழுவதும் உங்களோடு இருக்கிறேன். இன்று முழுவதும் நான் பாரதியோடு இருக்க போகிறேனா? மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி என் தந்தையார் பாரதியினுடைய கையை பிடித்து கொண்டு அப்படியே பேசிக்கொண்டு செல்கிறார். அப்பொழுது என் தந்தையார் கேட்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குமே, அதை நான் உங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய உரையாடலை தொடங்குகிறார் என்னுடைய தந்தையார். அதற்கு பாரதி அந்த மீசையை தனக்கே உரிய பாணியில் முறுக்கி கொண்டு ஒரு கணைப்பு கணைத்து விட்டு, நிறைய இருக்கிறது, எதை சொல்ல? இருந்தாலும் நீங்கள் கேட்டதற்காக 1-2 சொல்ல விரும்புகிறேன், சொல்லுங்கள் ஐயா என்று கேட்ட பொழுது, நீங்கள் உங்களை பற்றிய அறிமுகத்தை நான் செய்து கொள்ளவில்லையே. நான் இந்த கோயிலுடைய அறங்காவலர், வழக்கறிஞர் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். திருவரங்கம் பகுதியிலே என்னுடைய தந்தையார் கட்டட ஒப்பந்தக்காரர், அவருடைய மகன் தான் நான். ஓ, மகிழ்ச்சி. வழக்கறிஞரா? மெத்த மகிழ்ச்சி. சரி, பரவாயில்லை. ஒரு முறை வழக்கறிஞர் ஐயா, நான் ரயில் நிலையம் செல்வதற்காக சென்னை ரயில் நிலையத்திற்கு வேக வேகமாக சென்று கொண்டிருந்தேன். கவிஞன் எப்பொழுதுமே ஒரே பார்வையோடு செல்ல மாட்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கும் அங்கும் பார்த்து கொண்டுதான் செல்வான். என்றென்றால் அப்பொழுதுதான் அவனுக்கு பாடுபொருள் நிறைய கிடைக்கும். அந்த பார்வையிலேயே நான் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது.
என்ன என்று சொன்னால், கீழே இருக்கின்ற கல்லை நான் பார்க்கவில்லை. அந்த கல் இடறி கீழே விழுந்து விட்டேன். விழுந்த வேகத்திலே தரையோடு தரையாக படுத்து விட்டேன். அருகிருந்தவர்கள் எல்லாம் ஓரளவு என்னை தெரிந்தவர்கள், பாரதி கீழே விழுந்து விட்டான், பாரதி கீழே விழுந்து விட்டான் என்று என்னை தூக்கினார்கள். நானாக விழுந்தேன் என்று சொன்னால் அது எனக்கு வெட்கமாகவும் இருக்கும், சற்று அவமானமாகவும் தோன்றியது. உடனே என் தூக்கியவர்களை பார்த்து நான் சொன்னேன், எதற்காக என்னை தூக்கினீர்கள் என்று கேட்டேன். பாரதி, நீங்கள் கீழே விழுந்து விட்டீர்கள், அதனால் தான் நாங்கள் தூக்கினோம். யார் சொன்னது? என் பாரத தாய்க்கு நான் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறேன், தயவு செய்து போய்விடுங்கள் என்று சொல்லி நான் சமாளித்தேன் என்று ஒரு சுவையான செய்தியை பாரதி என் தந்தையாரிடம் சொன்ன பொழுது அவர் சிரித்து கொண்டே மகிழ்ந்தார். ஆஹா, இவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி. சரி, நீங்கள் இந்த ஊரில் தான் பிறந்தவரா? ஆம், நான் திருவரங்கத்தில் பிறந்தவன் தான். அப்படியா? ஆம். உங்கள் கவிதையை படித்து படித்து ஓரளவு கவிவாசம் பெற்று ஏதோ சில கிறுக்கல்களை கிறுக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஓ, கவிதையும் எழுதுவீரோ? வழக்கறிஞர்? வழக்கறிஞராக இருந்தாலும் கவிதை எழுதுகின்ற பயிற்சியை உங்களால் பெற்றேன் மகாகவி. அப்படியா? நான் கவிதை வாயிலாக என்னுடைய ஊரை சொல்லுகிறேன். இது தந்தையார் எழுதிய கவிதை. கார்முகில் வண்ணன் துயில் கொள்ளும் அந்த காவிரி தாயின் மடிதவளும் சீர்திரு வரங்கம் எடும்பதியில் பிறந்தவன் நான் என ஒரு பதிவினை மகாகவியிடம் தந்தையார் பதிவு செய்கிறார். ஆஹா, அற்புதமாக எழுதியிருக்கிறீர்களே, சுவையாக இருக்கிறது, கருத்தாழம் மிக்கதாகவே இருக்கிறதே. எல்லாம் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டது பாரதி. ஆஹா, உங்களிடம் நேரம் போவதே தெரியவில்லையே. இல்லை இல்லை, பாரதியிடம் நான் நேரத்தை செலவழிப்பதை மிக பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லி இருவரும் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். உடனே தந்தையாருக்கு மீண்டும் ஒரு ஆவல். அடுத்த ஏதேனும் சுவையான நிகழ்வு நிறைய இருக்கிறது, தாராளமாக சொல்லுகிறேன். ஒரு முறை அண்ணல் மகாத்மா காந்தி சென்னை வருகிறார். கடற்கரையிலே அவருக்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த கடற்கரை கூட்டத்திலே மகாகவி அண்ணல் மகாத்மா பேசுகிறார். மக்களோடு மக்களாக நானும் அந்த மண்ணிலே அமர்ந்து அவருடைய உரையை கேட்கிறேன். அண்ணல் மகாத்மா அவர்களுக்கு நன்றாக பல மொழிகள் நன்றாக தெரியும். ஆங்கிலம், இந்தி, தமிழ், தெலுங்கு என பல மொழிகளை அவர் அறிந்திருக்கிறார். அன்று பேசியவர் முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலேயே உரையாடிவிட்டு எழுந்து சென்று விட்டார். இது எனக்கு வருத்தத்தை தந்தது. பேசி இருக்கலாமே, சில வார்த்தைகளாவது தமிழில் பேசி இருக்கலாமே என்று தோணியது. உடனடியாக நான் வேக வேகமாக விறுவிறு என்று இல்லம் வந்தேன். என்னுடைய அன்பு மனையால் செல்லம்மாளை அழைத்தேன். வேகமாக வந்தார். என்ன இவ்வளவு வேகம், என்னாயிற்று என்று என் செல்லம்மா கேட்டார். அவளும் செல்லமாகத்தான் கேட்டார். கேட்ட உடனே, பார் செல்லம்மா, இந்த பாபுஜி கடற்கரை கூட்டத்திலே பேசும் பொழுது ஒரு வார்த்தை கூட தமிழ் பேசாமல் ஆங்கிலத்திலேயே பேசிவிட்டு சென்று விட்டார். ஓ, அதுதான் உங்கள் கவலையா? கவலையா? அது எவ்வளவு பெரிய வருத்தமான செய்தி. சரி, அதற்கு இப்ப என்ன செய்வது? உடனடியாக கடிதாசியும் எழுதுகோளும் கொண்டார். எதற்காக? அவரை கண்டித்து நான் கடிதம் எழுத போகிறேன். கண்டிப்பது என்றால் தான் உங்களுக்கு மிக பிடிக்குமே. எங்கெல்லாம் தவறு நடக்கிறது அதை கண்டிக்க வேண்டும் அல்லவா? உடனடியாக நான் இதை தவறாக தான் நினைக்கிறேன், எடுத்து வா என்று சொன்னவுடன் மனைவி செல்லம்மா தாளும் எழுதுகோளும் கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுத்த உடனே நான் வாங்கி கொண்டேன். வாங்கிவிட்டு பாபுஜிக்கு கடிதம் எழுதுகிறேன். பாபுஜி வணக்கம், இந்த மாதிரி நீங்க சென்னைக்கு வந்தீங்க, கடற்கரை கூட்டத்துல பேசினீங்க, உங்க பேச்சு மிகுந்த அர்த்தமுள்ளதாகவும் ஆழமாகவும் இருந்தது, எல்லாம் மகிழ்ச்சி. ஆனா நீங்க ஏன் தமிழ்ல சில வார்த்தை கூட பேசாம போயிட்டீங்க? உங்களுக்கு தான் ஓரளவு தமிழ் தெரியுமே, பேசி இருக்கலாமே. அதனால என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன்னு கடிதத்தை போட்டுட்டேன். அது பாபுஜி கைக்கும் போயிடுச்சு. ஏற்கனவே அவர் என்னை பத்தி விசாரிச்சு வச்சிருந்தார். அதனால உடனடியா என்ன பண்ணிட்டாரு, என் பெயரை பார்த்ததும் சுப்பிரமணிய பாரதினதும் உடனடியாக அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்கிறார். படிச்ச உடனே பாபுஜி சிரிச்சாராம், ரொம்ப சிரிச்சாராம். சிரிச்சிட்டு அவரு எனக்கு பதில் எழுதுறார். அதுல என்ன எழுதுறாருன்னா, பாரதி, உங்களுடைய கண்டன கடிதம் கிடைத்தது,
கடிதம் போட்டதற்காக மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சொன்னது போல் ஓரளவு நான் தமிழில் பேசி இருக்கலாம். எனக்கே வருத்தமாக தான் இருக்கிறது. என்னை கண்டித்து எழுதிய பாரதி தமிழிலேயே எனக்கு கடிதம் எழுதியிருக்கலாமே, ஏன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்க வேண்டும் என்று கடிதத்தை எனக்கு பாபுஜி அனுப்பினார். மீண்டும் எனக்கு கோபம் வந்து விட்டது. உடனடியாக செல்லம்மாளை அழைத்து எழுதுகோளும் தாளும் கொண்டா என்று சொல்லி உடனடியாக பாபுஜிக்கு நான் மறுப்பு கடிதம் எழுதுகிறேன். நான் யாரையாவது கண்டிக்க வேண்டும் என்றால் என் தாய்மொழியை பயன்படுத்த மாட்டேன் என்று சமாளித்தேன். இந்த சமாளிப்பு என்பது ஒரு பெரிய செயல். அதை நான் செய்தேன் என்று சொன்னவுடன் தந்தையார் விழுந்து விழுந்து சிரித்திருக்கிறார்கள். உடனடியாக தமிழை யாராவது இப்படி செய்தால் கோபம் வருமா வராதா வழக்கறிஞர் அவர்களே? கண்டிப்பாக வர வேண்டும். உங்களிடமிருந்து நாங்கள் நிறைய தமிழை கற்றுக்கொண்டோம். நல்ல ஆர்வத்தோடு சொல்லுகிறீர்கள். நீங்களும் அதுபோல் உங்களுடைய கவிதைகளிலே தாய் தமிழை அதிகம் உயர்த்தி பிடிக்கிறீர்களா இல்லையா? பிடிக்கிறேனா? ஏதோ ஒரு கிறுக்கல், அதை சொல்லலாமா? சொல், அதை கேட்பதற்குத்தான் வந்திருக்கிறேன். நானும் எழுதியிருக்கிறேன். என் மனைவியையும் தமிழையும் இணைத்து எழுதியிருக்கிறேன். மனைவியையும் தமிழை எங்க சொல்லுங்கள். தமிழந்தன் உயிர் என்பதாலே ஒரு தமிழ் பாட்டு நான் பாடினாலே என் உயிர் மூச்சும் சிலிர்க்கின்றதம்மா, எனக்கு நீ வேறு தமிழ் வேறு அல்ல என்று நான் எழுதியிருக்கிறேன். அருமை அருமை அருமை. என்ன அருமையாக எழுதியிருக்கிறீர். வழக்கறிஞராக இருந்து கொண்டு இவ்வளவு கவிப்புழமையா? எல்லாம் என் பாரதியிடம் என்று கற்றுக்கொண்டது. மெத்த மகிழ்ச்சி, மெத்த மகிழ்ச்சி. உடனடியாக விடுவாரா என்னுடைய தந்தையார்? மீண்டும் இதுபோல் ஏதாவது சுவாரஸ்யமான செய்தி இருக்கிறது, பேசிக்கொண்டே செல்வோம். ஒவ்வொரு தலங்களுக்காக செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு பல நிகழ்வுகள் வந்ததெல்லாம் உண்டு. பல இடங்களுக்கு சென்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆவலோடு இருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் கவிதையை நான் நிறைய படித்திருக்கிறேன், பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன், பிறர் எழுதி கேட்டு இருக்கிறேன், படித்திருக்கிறேன். நான் உங்கள் வாயிலாக சில சுவாரஸ்யமான செய்திகளை அனுபவிக்க வேண்டும். அதற்கென்ன வக்கீலையா, இதோ சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு முறை என்னுடைய மனைவி செல்லம்மாளை வா வெளியில் போகலாம் என்று அழைத்தேன். என் வீட்டுக்காரம்மா என் பேச்சுக்கு மறுப்பு தெரிவிப்பாளா? போகலாமே என்று சொல்லி புறப்பட்டு விட்டார். சாலையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் கேட்கிறார், நாம் இப்பொழுது எங்கே போகிறோம்? வேறு எங்கே போக போகிறோம்? சர்க்கஸ் பார்ப்பதற்காக போகிறோம். சர்க்கஸா? எதற்கு? என்னையெல்லாம் பார்க்கலாம் வா என்று சொல்லி என்னுடைய மனைவி செல்லம்மாளை அழைத்துக் கொண்டு சர்க்கஸ் கூடாரத்திலே போய் மேலே உட்கார்ந்திருந்தேன். அங்கே வித்தைகள் எல்லாம் காட்டப்பட்டன. மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய திறமையை காண்பித்தார்கள். பார்த்து பார்த்து நானும் என் மனைவியும் ரசித்துக் கொண்டிருந்தோம். நாய்களை கொண்டு வந்து வித்தை காட்டினார்கள், குதிரைகளை கொண்டு வந்து காட்டினார்கள், கோமாளிகள் எல்லாம் வேடமிட்டு நடித்தார்கள். நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அதுவரை அமைதியாக இருந்த நான் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து காட்சிப்படுத்தினார்கள். என்னால் அங்கே உட்கார இயலவில்லை. அது சிங்கம். சிங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். என்னால் உட்கார இயலவில்லை. என்னையும் அறியாமல் நான் வேக வேகமாக கீழே இறங்கி அந்த சிங்கத்தின் அருகாமையிலே போய் நின்று விட்டேன். நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, பக்கத்திலே நின்று விட்டேன். அதை அடக்குபவனே பயந்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்ற சூழலிலே நான் எப்படி நின்றேன் என்று எனக்கு இப்பொழுது கூட நினைத்தால் எனக்கே கொஞ்சம் அச்சமாக கூட இருக்கிறது. ஆனால் அன்று எனக்கு அந்த அச்சம் இல்லை, நின்று விட்டேன். அப்படியா? நின்று என்ன செய்தீர்கள்? உடனடியாக திரும்பி விட்டீர்களா? இல்லையே, நான் சிங்கத்திடம் பேச ஆரம்பித்து விட்டேனே. என்ன, சிங்கத்திடம் பேசினீர்களா? நீ சிங்கராஜா, நான் கவிராஜா. நீ காட்டுக்கு ராஜா, நான் நாட்டுக்கு ராஜா அப்படின்னு 2 வார்த்தை பேசிட்டுல வந்தேன். அப்படியா? நீ அப்படியா என்று வியந்து கேட்கிறாய். என் மனைவி செல்லம்மாள் மனதுக்குள் என்ன நினைத்து கொண்டால் தெரியுமா? என்ன நினைத்திருந்தார் அவர்? சிங்கத்துக்காவது தயவு செய்து நல்ல புத்தி கொடுத்துருன்னு வேண்டினாங்க. ஏன்னா பாரதி செயலிலே ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று எண்ணி சிலர் நினைத்திருந்தாலும் கூட என்னையும் அறியாமலே சில நேரங்களில் இது போல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடப்பது சிரிப்பு வருகிறதா இல்லையா? வருகிறது. மகாகவி, சிரிப்பை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதையும் ஒரு கவிதையாக நான் எழுதியிருக்கேன். சிரிப்பையும் அதுவும் என் மனைவிக்கு எழுதும் பொழுது எழுதியிருக்கிறேன்.
ஓ, மனைவிக்கு சிரிப்பை பற்றி அப்படி என்ன எழுதினீர்கள்? மனைவி சிரிப்பை பார்த்து எழுதினீர்களா? அதையும் எழுதியிருக்கிறேன். மனைவிக்கு சிற்றிலக்கிய வரிசையிலே சிரிப்பு விடுத்தூது, செண்பகவல்லி சிரிப்பு விடுத்தூது ஒன்று எழுதியிருக்கிறேன். அருமை அருமை அருமை. அப்படியா? எங்கே அந்த கவிதையை சொல்லுங்கள். சிரிப்பின் மகத்துவமும் செம்மையும் நன்றாய் தெரிந்தோர் உதிக்கின்றார் தேனாய், தெரியார் விலங்குகளாய் வாழ்தலன்றி வேறென்ன கண்டார், நலமின்றி வாழ்வில் நலிந்தார் என்று எழுதியிருக்கிறேன். ஆஹா, என்ன அருமையான கவிதை! உண்மைதான். மனித இனத்திற்கே மிகச் சொந்தமானது சிரிப்பு என்று கலைவாணர் படத்திலே பாடியிருக்கிறார் அல்லவா? கலைவாணர் பாடலை பாரதி கேட்டிருக்கிறீர்களா? எப்படி கேட்காமல் இருப்பேன்? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டிருக்கிறேன் அவர் பாடல். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து சொல்லுகிறேன், அவசரப்படாதீர்கள். வக்கீலையாவுக்கு இல்லாத சுவையான செய்திகளா நிறைய இருக்கிறது. நான் சொல்ல காத்திருக்கிறேன். ஒரு முறை பாருங்கள், நாம் வாழ்ந்தது விடுதலை பெறாத பாரதத்திலே, இந்தியாவிலே வாழ்ந்தது. இப்பொழுது நாம் விடுதலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது நம்ம 1970 நின்று கொண்டிருக்கிறோம். விடுதலையை பெற்று விட்டோம். ஆம். உடனே என்னுடைய தந்தையார் குறுக்கிட்டு சொல்லுகிறார், நீங்கள் தீர்க்கதரிசி என்பதை இந்த உலகம் நன்கு அறியும். எப்படி எப்படி சொல்கிறாய்? ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பல்லு பாடுவோமே என்று சுதந்திரம் அடையாத நேரத்தில் சுதந்திரம் அடைந்து விட்டதாக பாடிய நீ தீர்க்கதரிசி இல்லையா? ஓ, அப்படி சிந்திக்கிறீர்களா? நான் சிந்திக்கவில்லை. உலகமே அப்படித்தான் உங்களை சிந்திக்கிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, அந்த சுவையான செய்தி சொல்லுகிறேன். ஒரு வெள்ளைக்கார துரை தன்னுடைய மனைவியின் மீது கைகோர்த்து கொண்டு சாலையிலே நடந்து சென்று கொண்டிருந்தான். நானும் என்னுடைய மனைவி செல்லம்மாளும் அதே சாலையில் சென்று கொண்டிருந்தோம். நான் அங்கே சென்றேன். என்னுடைய மனைவி செல்லம்மாள் முந்தானையை இழுத்து மூடிக்கொண்டு குனிந்த தலை நிமிராமல் வந்து கொண்டிருந்தார். இதை பார்த்தான் ஒரு வெள்ளைக்கார துரை. பார்த்து விட்டு அவன் மனைவியிடம் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? இதோ இங்கே போகிறான் அல்லவா, இவன் தான் பாரதி, சுப்பிரமணிய பாரதி. இந்திய விடுதலைக்காக கவிதைகள் எழுதி கொண்டிருக்கின்றான், மக்களை தூண்டிக் கொண்டிருக்கிறான், பெண் விடுதலை பாடிக்கொண்டிருக்கின்றான், பெண் முன்னேற்றத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இவனை தமிழகமே தலைமையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவன்தான் இவன். ஓ என்று அவன் மனைவி சொன்னான். ஆனால் பெண் விடுதலை பாடியவன், பெண் முன்னேற்றம் பாடியவன், அவன் எங்கே செல்லுகிறான்? அவன் மனைவி செல்லம்மாள் எங்கே வருகிறாள் பார்த்தாயா? ஆனால் நான் பெண் விடுதலையும் பாடவில்லை, பெண் முன்னேற்றமும் பார்க்கவில்லை. நான் சரிநிகர் சமானமாக உன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் பாரதி ஏன் அப்படி செய்யவில்லை? இவன் பெண் விடுதலை பாடியவனா, பெண் முன்னேற்றத்தை சிந்திப்பவனா என்று கேட்டது என் காதில் விழுந்து விட்டது. விடுவேனானா? சொடக்கு போட்டு கூப்பிட்டேன். ஏய், என்ன சொன்னாய் என்று கேட்டேன். அவன் என்னை பார்த்து கேட்டான், நீதானே பாரதி என்றான். நான் தான் பாரதி. நீதானே பெண் விடுதலை பாடியவன்? ஆம், நான் தான் பெண் விடுதலை பாடியவன். பெண் முன்னேற்றத்தை சிந்திப்பவன் கவிதை வாயிலாக நீதானே? ஆம், நான் தான். என்ன வேண்டும் இப்பொழுது உனக்கு? அது யார்? என்னுடைய மனைவி. நீ எங்கேயோ சொல்லுகிறாய், அவர்கள் எங்கேயோ குனிந்த தலை நிமிராமல் வந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் பெண் விடுதலையா என்று என்னை பார்த்து கேட்டான். உடனடியாக அவன் முகத்தில் அறைவது போல் வார்த்தையை சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? எங்கள் வீட்டு பெண்மணிகள் எங்கள் வழித்தடம் மாறாமல் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் முன்னே சென்று கொண்டிருக்கிறோம், அவர்கள் பின்னே வந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் உன் மனைவியை கையை பிடித்து அழைத்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று நான் கம்பீரமாக சொன்னேன் என்று பாரதி சொன்னவுடன் என்னுடைய தந்தையார் ஆடி போய்விட்டார். மகாகவி,
இதனால்தான் இந்த உலகமே உன்னை நேசிக்கிறது. கவிதை வாயிலாகவே உன்னை கண்டுகொண்டிருந்த இந்த தமிழகம் உன் வாழ்க்கை பாதையை பார்க்க மறந்து விட்டார்கள். அதனால் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நீ கவிதை பாடி கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இல்லை. உன் கவிதையை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், அதை மனனம் செய்து கொண்டிருக்கின்றேன், உன்னை போல எழுதுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் எனக்கு முக்கியம். எவ்வளவு அருமையான சுவாரஸ்யமான செய்தி! அருமை அருமை. சரி, நீங்கள் உங்கள் மனைவியை எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி நடத்துகிறீர்கள்? அதை நான் சொல்ல வேண்டுமா? ஊரில் சென்று கேளுங்கள். வக்கீல் ராஜவேலு ஐயா தன்னுடைய மனைவியை எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள் என்று மட்டும் கேளுங்கள். அப்படியா? எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? நான் எப்படி பார்க்கிறேன்? நில்லாது மறைகின்ற நீர்க்குமழி வாழ்க்கையிலே நிலைப்பதும் புகழ் அல்லவா, அந்த நல்லாளின் புகழ் சொல்லி நாளும் அவள் பெயர் விளங்க பாடுவதன் தொழில் அல்லவா என்று நான் என் மனைவிக்கு எழுதியிருக்கிறேன். எங்கே இன்னொரு முறை சொல்லுங்கள். நெல்லாது மறைகின்ற நீர்க்குமொழி வாழ்க்கையிலே நிலைப்பதுவும் புகழ் அல்லவா, அந்த நல்லாளின் புகழ் சொல்லி நாளும் அவள் பெயர் விளங்க பாடுவதன் தொழில் அல்லவா. வக்கீலையா, பாடுவது உமது தொழிலா? மன்னிக்க வேண்டும், உங்களிடமிருந்து கவிதைகளை யாராவது திருடாமலா இருப்பார்கள், காப்பி அடிக்காமலா இருப்பார்கள்? உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டதுதான். எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என பாரதி நீங்கள் பாடிய அடியிலிருந்து எமக்கு தொழில் கவிதை என்று சொன்னீர்கள் அல்லவா, அதிலிருந்து நான் இந்த அடியை எடுத்துக்கொண்டேன். ஆஹா, அருமை அருமை அருமை, மிக அருமையாக இருக்கிறது. மகிழ்ச்சி. அடுத்த ஒரு சுவையான செய்தியை சொல்லட்டுமா? நான் கேட்பதற்கு முன்னால் என்னுடைய மகாகவி நீங்களே சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள். சொல்லுங்கள், அதை கேட்க வேண்டும் என்று நான் அவளோடு இருக்கிறேன். ஒரு முறை என்ன நடந்தது? கொல்கத்தாவிலே காங்கிரஸ் மாநாடு. நான் காங்கிரஸிலே இருந்த செய்தியெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அப்பொழுது எனக்கு அழைப்பு வந்தது. அந்த கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு வரவும் நான் அந்த மாநாட்டிற்கு சென்றேன். நான் தொடர் வண்டியிலே பயணித்தேன். அந்த மாநாட்டு திடலை அடைந்தேன். மாநாட்டு முகப்புகள் எல்லாம் மிக அற்புதமாக இருந்தன. ஆவலோடு சென்றேன். அங்கே நுழைவாயிலே எல்லோரையும் வரவேற்பதற்கு பலர் இருந்தார்கள். அதிலே ஒரு அம்மையார் இருந்தார். அந்த அம்மையார் அழைப்பை ஏற்றுதான் நான் சென்றேன். எனக்கு மிகவும் வேண்டியவர். அப்படியா? யார் அந்த அம்மையார்? இந்திரா காந்தியாக இருக்கும்? இல்லை, அதெல்லாம் வேறு யாராக இருக்கும்? சுவாமி விவேகானந்தரை உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? வெளிநாட்டிற்கு சுவாமி விவேகானந்தர் சென்ற பொழுது எங்கள் நாட்டு பண்பாட்டிற்கும் உங்கள் நாட்டு பண்பாட்டிற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டார்கள் சுவாமி விவேகானந்தரை. அப்பொழுது சுவாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எங்கள் பண்பாடு என்பது மனைவியை தவிர அனைவரையும் தாயாக நினைப்போம், உங்கள் பண்பாடு தாயை தவிர அனைவரையும் மனைவியாக நினைப்பீர்கள், அதுதான் எங்கள் பண்பாட்டிற்கும் உங்கள் பண்பாட்டிற்கும் வேறுபாடு என்று சொன்ன பெருந்தகை சுவாமி விவேகானந்தர். அவரை எப்படி மறக்க முடியும்? அருமையான கருத்தை சொன்னீர்கள். அவருடைய சிஷ்யை தெரியுமா? சிஷ்யை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் மறந்து விட்டது. சகோதரி நிவேதிதா. ஆம், சகோதரி நிவேதிதா அவர்கள் தான் என்னை வரவேற்றார்கள். வா பாரதி, வா, மாநாட்டிற்கு நீ வருகை தந்தது மெத்த மகிழ்ச்சி, வா, உள்ளே வா என்று சொல்லிவிட்டு பின்னால் இப்படி சுற்றி முற்றி பார்த்தார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நானும் பார்த்து விட்டு, அம்மா, யாரை தேடுகிறீர்கள்? இல்லை, உன்னுடைய மனைவி செல்லம்மாள் எங்கே நிற்கிறார்கள் என்று பார்த்தேன். செல்லம்மா? அவளெல்லாம் எதற்கு இந்த அரசியல் கூட்டத்திற்கு என்று ஒரு கேள்விதான் கேட்டேன். அதற்கு சகோதரி நிவேதிதா சொன்னார்கள். ஏனென்றால் நிவேதிதாவுக்கு எப்படி சுவாமி விவேகானந்தர் குருவோ அதுபோல என்னுடைய குருவாக நான் ஏற்றுக்கொண்டது நிவேதிதாவை. ஆகவே அவர்கள் கேட்டவுடனே எனக்கு, என் வார்த்தையை கேட்டவுடன் அவர்கள் அதிர்ந்து போய் சொன்னார்கள். பெண் விடுதலை பாடிய, பெண் முன்னேற்றத்தை சிந்திக்கின்ற பாரதியினுடைய வாக்கிலிருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவில்லை.
இனி எங்கு சென்றாலும் உன் மனைவி செல்லம்மாளோடு நீ செல்வதைத்தான் நான் காண வேண்டும் என்று என் அறிவு கண்ணை திறந்தவரே சுவாமி நிவேதிதா, சகோதரி நிவேதிதா அவர்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே என்னுடைய தந்தையார் கலங்கி போனார். என்ன அற்புதமான செய்தி! உண்மைதான். நீங்கள் உங்கள் மனைவியை பற்றி எல்லாம் கவிதை எழுதியிருக்கிறேன், பெண்மையை பற்றி நீங்கள் போற்றி எழுதியிருப்பீர்கள். உங்கள் மனைவியை பற்றி எழுதிய ஒரு கவிதையை சொல்ல முடியுமா? மனைவியை பற்றி எழுதியதிலே பெண்மையை பற்றி எழுதிய கவிதை அதிகம். அதில் முழுக்க முழுக்க உன் சிந்தனையாகவே எழுதியிருக்கிறேன். உன்னை பற்றியும் எழுதியிருக்கிறேன். என்னை பற்றியா? அப்படியா? இந்த பாரதியை பற்றியா? எழுதாமல் இருப்பேனா? கவி கொடுத்த கவிக்கு அடி கொடுத்தவனே நீயாயிற்றே, எழுதாமல் இருப்பேனா? அப்படியா? நான் ஆவலாக இருக்கிறேன். எங்கே பெண் முன்னேற்றத்தை பற்றி நீ எழுதிய கவிதையை கேட்கலாமா என்று பாரதி கேட்டவுடன் தந்தையார் அந்த கவிதையை சொல்ல தொடங்குகிறார். பாரதி யார்? மொழிக்காதல் மேலோங்க முத்தமிழ் அன்னைக்கு முடிசூட்டி பார்க்க முனைந்த முதல்வனம். அன்றி விழி சிந்தும் கனல் கொண்டு வெள்ளையனை விரட்டுதற்கு கவிபாட வந்த வீர புதல்வனா. அழுக்குகள் மலிந்து புழுக்களும் நெளிந்த இந்த சமுதாயத்தை தன் கவிதை கலப்பையால் உழுது பண்படுத்தி பயிர் விளைக்க நினைத்த சொல்லேர் உழவனா. சமுதாய கோணல்களை சரி செய்ய வந்த சிந்தனை சிற்பியா, சீர்திருத்த செம்மலா. தன் வித்தக புலமையால் தத்துவ கருத்துக்களை முத்தன தந்த சித்தனா, கவிதை பித்தனா. எண்ணும் பொழுதும் சக்தியை எண்ணி எழுதும் பொழுதும் அவளையே போற்றி பண்ணும் கவிதை யாவிலும் அவளை சக்தி, சிவசக்தி, பராசக்தி, மாகாளி என போற்றி பரவசப்பட்ட பாவலனா தமிழ் நாவலனா. சித்தத்தை வென்று அறிவின் முதிர்ச்சியிலே நின்று வான பெருவழியில் ஞானத்தை தேடி அலைந்த கவிதையா, கவிதை குயிலா? யார் அவன்? அவனை இன்னான் என்று கணித்து அடையாளம் காட்டி சுற்றிவிட முடியுமா என்ன? அவன் இவை அத்தனையின் முத்த உருவம், இவை அனைத்தின் சங்கமம். பாரதி மொழியை நேசித்தார். அடிமைப்பட்டு கிடந்ததனால் நாட்டை அதனும் நேசித்தார். பிரிவு, பாகுபாடு, பேதமை இவற்றால் பிரிந்து சின்னாபின்னப்பட்டு கிடந்த இந்த தமிழ் சமுதாயம் உருப்பட வேண்டும் என்று உளமாற விரும்பினார். அப்படி ஒரு நிலை மாற முதலில் பெண்ணடிமை தீர வேண்டும் என பெரிதும் ஆசைப்பட்டார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தேடி தேடி அலைந்து கண்ட அன்பின் உச்சத்தை, ஞானத்தை இந்த இந்திய திருநாட்டில் உள்ள எல்லோரும் பெற வேண்டும், அவர்கள் வாழ்வில் எல்லாமும் பெற வேண்டும் என மனதார ஆசைப்பட்ட ஒரு மகாகவி, அமரகவிதான் பாரதி. ஆம், பாரதி ஒரு மொழிக்கவி, தேசிய கவி, சமுதாய கவி, புதுமை கவி, புரட்சி கவி, காலத்தை கடந்து நின்று என்றும் அழியாத சாகாவரம் பெற்ற அவன் ஓர் அமரகவி என நான் படைத்திருக்கிறேன் பாரதி என்று அந்த கவிதையை பாரதியிடம் தந்தையார் சொன்னவுடன், நீங்கள் வழக்கறிஞர் அல்ல, நீங்கள் புலவர், உங்களுக்கு 1000 புலவர் பட்டம் கொடுக்கலாம். இல்லை பாரதி, பாரதி வாக்கிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது. பல புலவர்களே உங்களுடைய கவிதைக்கு அடிமையாகி இன்றும் உங்களை போல் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் என்னை போய் புலவர் என்று சொல்வதா? இல்லை, அப்படி எழுதி இருக்கிறீர்கள். மிகச்சிறந்த கவிதை, வாழ்த்துக்கள். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்ல முடியுமா வக்கீல் ஐயா? கண்டிப்பாக சொல்லுகிறேன். உங்கள் மனைவியை பற்றியே கவிதை எழுதி கொண்டிருக்கிறீர்களே, வேறு எங்காவது அப்படி திசை திருப்பலாம் அல்லவா? திருப்பலாம் தான். ஆனால் நான் என் மனைவிக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே. என்ன வாக்கு கொடுத்து விட்டீர்கள்? கவிதையால் ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன். அப்படி என்ன கொடுத்து விட்டீர்கள்? உனைப்பாடும் பாட்டொன்றே உயிர் பாட்டு, பிறையெல்லாம் ஒப்புக்கு நான் பாடும் வெறும் பாட்டு என எழுதிவிட்டேனே. என்னையும் அறியாமல் நான் எப்படி? ஆஹா, அற்புதமாக சொல்லுகிறீர்கள். பரவாயில்லையே, திருவரங்க பகுதியிலே இப்படி ஒரு கவியாற்றல் மிக்கவரா? பெருமையாக இருக்கிறது. பாரதியிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று என் தந்தையார் கேட்கிறார். அதற்கு பாரதி, கேளுங்கள், நீங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நான் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எது வேண்டுமானாலும் கேளுங்கள். பாரதி பாடாத இலக்கியங்களே இல்லை, பாடாத பாடுபொருளே இல்லை, பாடாத சிந்தனைகளே இல்லை. எல்லாவற்றையும், காதலை பாடினீர், நிலவை பாடினீர், மக்களை பாடினீர், விலங்கை பாடினீர், பறவையை பாடினீர், சமுதாயம் எல்லாவற்றையும் பாடிவிட்டீர். ஆனால் ஒன்றை மட்டும் ஏன் பாரதி பாடவில்லை? கேட்பீர்கள் என்று நினைத்தேன், கேட்டு விட்டீர்கள்.
பாடக்கூடாது என்று கிடையாது, பாட வேண்டாம் என்று நானே பாட மறுத்தேன். நீங்கள் கேட்பது புரிகிறது. பாரதி தாலாட்டு பாட்டு பாடவில்லை என்பதுதானே உங்கள் குறை? ஆம் பாரதி. ஏன் பாடவில்லை? ஏன் பாடவில்லை தெரியுமா? இந்த பாரதி ஏற்கனவே அடிமை மோகத்தில் இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். தாலாட்டு பாடினால் மேலும் இவன் எங்கே தூங்கி விடுவானோ என்று அஞ்சிதான் தாலாட்டு பாடலையே பாட நான் மறுத்தேன் என்று சொன்னவுடன் தந்தையார் ஆடி போய் விட்டார். ஆஹா, எவ்வளவு அறிவார்ந்த சிந்தனை! சரி, என்னை கேட்கிறீர்களே, நீங்கள் தாலாட்டு பாடி இருக்கிறீர்களா? பாடாமலா இருப்பேன். என் மனைவிக்கு தாலாட்டு பாடி இருக்கிறேன். என்ன மனைவிக்கு தாலாட்டு? ஆம், செண்பக தாலாட்டு என்று பாடியிருக்கிறேன். மனைவிக்கு தாலாட்டு உண்மையிலே அற்புதமானதாக எங்கே சொல்லுங்கள். அதற்கு முன்னால் ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு பாடலை சொல்லுங்கள். இந்த தாலாட்டு அவளுக்கா? இல்லை இல்லை, எனக்கு நானே பாடிக்கொண்ட தாலாட்டு. ஏங்கி கிடந்த நெஞ்சத்தை என் இடுப்பிலே வைத்தும் தோளிலே தூக்கியும் சமாதானப்படுத்தி பார்த்தேன். முடியாமற் போகவே தூளியில் இட்டு ஆட்டியும் பார்த்தேன். தூங்காதா என்று அப்போதும் தூங்கவில்லை. எனவே ஏங்கி கிடந்த நெஞ்சத்தை தூங்க வைக்க தாலாட்டை பாடினேன். இது என்னை நானே தூங்க வைத்துக் கொள்ள பாடிய தாலாட்டு. ஒரு அதிசயம் பார்த்தீர்களா? என்னை தூங்க வைத்துக் கொள்ள நான் பாடிய தாலாட்டு அவளுடைய தாலாட்டாக மாறியது. இதோ என் தாலாட்டை தொடங்கிவிட்டேன். அவள் தூங்கட்டும். அவள் தூங்குவதற்கு இந்த தமிழ் தாலாட்டு பயன்படட்டும். முன்னுரையே இவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள், சிந்தித்திருக்கிறீர்கள். தாலாட்டு எப்படி இருக்கும் என்று நான் ஆர்வமாக இருக்கிறேன் வக்கீல் ஐயா. பாடுகிறேன். உங்களைப் போல என்னால் இசை கூட்டி பாட முடியாது. இருந்தாலும் முயற்சி செய்து நான் பாடுகிறேன். இல்லை இல்லை, பாட்டாகவே பாடுங்கள், கேட்கிறேன். நான் எதுவாக இருந்தாலும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். பாடுங்கள். இது என்ன ராகம், என்ன பண், எதுவுமே எனக்கு தெரியாது பாரதி. நானாக ஒரு இசையமைத்து பாடுகிறேன். நீங்கள் கேட்க வேண்டும். பாடுங்கள், கேட்க ஆவலாக இருக்கிறேன். சரி, நான் பாடுகிறேன். நீ தூங்க தாலாட்டுவேன். நீ தூங்க தாலாட்டுவேன். உன் நினைவாலே என் நெஞ்சை குளிப்பாட்டுவேன். நான் பாட நீ தூங்கம்மா. உன் நலம் பாடும் என் பாட்டின் இசைத்தேனம்மா. நீ தூங்க தாலாட்டுவேன். உன் நினைவாலே என் நெஞ்சை குளிப்பாட்டுவேன். வானாடும் நிலவிங்கு தரை வந்ததோ, நல்வைரத்தின் ஒளி முத்தும் கரை சேர்ந்ததோ. கான் பாடும் குயிலிங்கு துயில் கொள்ளுதோ, இவை நான் பாடும் பாட்டுக்கு பொருள் சொல்லுதோ. பாலூட்டும் அன்னை போல் பரிந்து ஊட்டியே, தினம் பாலூட்டி சீராட்டி உரமூட்டியே. கடைசியில் உருக்கமான ஒரு வரியை எழுதியிருக்கிறேன் பாரதி. அப்படியா? இப்பொழுதே நான் உருக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறேன். இன்னும் உருக்கமா? எங்கே பாடுங்கள் வக்கீலையா. நான் தூங்க நீ பார்த்து மகிழ்ந்தாயம்மா. நான் தூங்க நீ பார்த்து மகிழ்ந்தாயம்மா. இன்று நீ தூங்க நான் பாடும் இசை கேளம்மா. எம் இசை கேளம்மா. நீ தூங்க தாலாட்டுவேன். உன் நினைவாலே என் நெஞ்சை குளிப்பாட்டுவேன் என்று அவர் பாடி முடித்தவுடன் இங்கே எப்படி கரவொலி கேட்கிறதோ அங்கே பாரதி அருகாமையில் பக்தர்கள் எல்லாம் அவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி அருமையாக இருக்கிறது என்று சொன்னவுடன் பாரதி வாயிலிருந்து தந்தையாருக்கு பட்டம். நீ முத்தமிழ் காவலர் என்ற பட்டத்தை இன்று நான் உனக்கு. பாரதியுடைய வாக்கிலிருந்து முத்தமிழ் காவலரா? என்ன சொல்கிறேன்? முத்தமிழ் வித்தகர் தான் நீ. ஆம்,
நீங்கள் நாடகம் எழுதி நடித்ததாக என்னிடம் சொன்னீர்கள். என்னுடன் அருமையாக பேசிக்கொண்டு வருகிறீர்கள். நல்ல முன்னுரையெல்லாம் சொன்னீர்கள். இப்பொழுது பாட்டும் பாடிவிட்டீர்கள். இதைவிட வேறு என்ன வேண்டும்? பாரதி, மெத்த மகிழ்ச்சி. உங்களுடைய வாயிலிருந்து முத்தமிழ் வித்தகர் என்பதை என் வாழ்நாள் தவமாக எண்ணி போற்றுவேன் என்று சொல்லி பாரதியிடம் பேசி முடிக்கிறார். அப்பொழுது பாரதி, சரி, நேரமாகிவிட்டது, நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன் என்று பாரதி தந்தையிடம் சொன்னவுடன், அதற்குள்ளா நேரமாகிவிட்டது? பாரதி இன்னும் ஓரிரு நாள் தங்கிவிட்டு செல்லக்கூடாதா? என்ன நினைத்தாய்? நான் இந்த ஊருக்கு சொந்தக்காரனா அல்லது உனக்கு வேண்டியவனா? பாரதி, நான் உன் கவிதை ரசிகன் அல்ல, உன் உள்ளத்தின் காதலன். உண்மைதான். நீ எப்படி கண்ணனை எல்லாம் சிந்தித்தாயோ அவனை ஒரு வேலைக்காரனாக கூட நீ சிந்தித்து பாடியவன். அதுபோல் நான் உன்னை சதா நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆம் பாரதி, அதனால்தான் என்னுடைய பெயரனுக்கு கூட தமிழ் பாரதி என பெயர் சூட்டி இருக்கிறேன். அப்படியா? மகிழ்ச்சி. பரவாயில்லை, மீண்டும் ஒரு முறை திருவரங்கம் கோயில் வர நேரம் கிடைத்தால் வந்து உங்களை சந்திக்கிறேன். இல்லை என்றால் திருவல்லிக்கேணி வந்தால் நீங்கள் நான் வருகிறேன். பாரதி திருவரங்கம் வந்தது போல் திருவல்லிக்கேணிக்கு நான் வருகிறேன். நல்லது, நான் போய் வருகிறேன். நன்றி, வணக்கம் என்று சொல்லி பாரதி விடைபெற்று செல்கிறார். இங்கே சங்கத்திலே ஒரு அன்பர் அமர்ந்திருக்கிறார். அமைதியாக அடக்கமாக அமர்ந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, என் குடும்ப நண்பர் பொறியாளர் ராஜா என்கிற வெங்கடேசன். அவர்கள் கல்லூரி படிக்கும் போது பாரதியை பற்றி எழுதிய கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். பாரதிக்கு நான் போட்ட ஆசனம். வேற்று நாட்டானின் ஆதிக்கம் கண்டு வெகுண்டெழுந்த இந்த வேங்கைக்கு தமிழின் மீது தனி பற்றுதல் இருந்தது. இல்லை இல்லை, வெறி இருந்தது. அந்த வெறியில் பாமரனையும் தமிழ் சென்று அடைய வேண்டும் என்ற வேகம் இருந்தது. அவனது கவிதை வரிகளில் தமிழ் எளிமையை கற்றுக்கொண்டது. பழமையை நகர்த்திவிட்டு நாகரிகத்தை காட்டிய அவன் கவிதை வரிகளில் பண்பாடும் பாதுகாக்கப்பட்டது, கலாச்சாரமும் காப்பாற்றப்பட்டது. அவனது நாக்கில் பட்டு தெரித்த கவிதை வரிகளில் அருவியின் வேகம் இருக்கிறது, நதியின் நளினம் இருக்கிறது. அவனது சிந்தனையில் கடலின் ஆழம் தெரிகிறது. அவனது நாக்கு என்ன, தமிழ் மொழி அமர்ந்திட்ட சிம்மாசனமோ? ஆம், பாரதியின் நாக்கு தமிழ் மொழி தான் அமர தேர்ந்தெடுத்த சிம்மாசனம். பாரதியை சாவு பிரித்திருக்கலாம், ஆனால் அவனது கவிதைகளால் இங்கு ஒரு சகாப்தமே உருவாக்கப்பட்டது. கடலில் அலைகள் ஓய்வெடுக்கலாம், எங்களது நினைவு கடலில் அவனது கவிதை அலைகள் இனி ஓயப்போவதில்லை என்று எழுதியவர் அதோ தயவு கூர்ந்த நண்பர் எழுந்திருக்க வேண்டும். அவர் எழுதிய கவிதை மகாகவி பாரதியை பற்றி அவர் பல்லாண்டுகளுக்கு முன்னால் எழுதிய கவிதை. அடுத்து ஒரு புது கவிஞன் பாரதியை பற்றி சிந்தித்து எழுதுகிறான். ஹைக்கூ கவிதை என்று சொல்லுவார்களே அந்த கவிதை. பாரதி இளம் வயதிலேயே ஏன் மறைந்து போனான் தெரியுமா? சின்ன வயசிலே 39 வயதிலேயே இறந்துட்டான். பாரதி இளம் வயதிலேயே ஏன் இறந்து போனான் தெரியுமா? தன் தலையில் கூட வெள்ளையன் ஊடுருவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தான். நிறைச்ச முடி வந்துடக்கூடாதாம், அது வெள்ள முடிதானே. பாரதி இளம் வயதிலேயே ஏன் இறந்து போனான் தெரியுமா? தன் தலையில் கூட வெள்ளையன் ஊடுருவிடக் கூடாது என நினைத்தானோ என்னவோ என்று ஒரு புது கவிதை எழுதியதை நான் படித்ததுண்டு. அடுத்து கவிஞர் அப்துல் ரஹ்மான் பாரதியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், நீயும் புதிய தமிழும், எழுத்தாணி கொண்டு சிலுவை அறையப்பட்ட கவிதைக்கு மறு உயிர்ப்பு தந்தவன் நீ. கவிதை பெண்ணின் கையில் அலங்கரிக்க அணிகலன்களை அல்ல ஆயுதங்களை தந்தவன் நீ. உன் கவிதையை விட அழகிய கவிதை உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கை தான் எங்கள் கவிதை என கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிகச்சிறப்பாக பதிவு செய்திருப்பார்கள். தந்தையாருக்கும் பாரதிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நண்பர் கண்ட கனவு என்கின்ற இந்த தலைப்பை கொடுத்தேன். அந்த நண்பர் யார் என்பது எனக்கு தெரியாது, என் தந்தையாருக்கு தெரியும். அந்த நாடகத்திலே
பாரதியாக என்னுடைய தந்தையார் நடித்தார். மகாகவி பாரதியாக. அந்த படம் தான் இந்த படம். மகாகவி பாரதியாக என்னுடைய தந்தையார் நடித்தார். பாரதியுடைய நண்பராக நாங்கள் என்றென்றைக்கும் எங்கள் உள்ளத்திலே வணங்கி கொண்டிருக்கின்ற கவிஞர் ராசு நாச்சிமுத்து ஐயா அவர்கள், காலம் சென்ற நாச்சிமுத்து ஐயா அவர்கள் தான் நண்பராக நடித்தவர். நாச்சிமுத்து ஐயா கனவு காண்பார். என்ன கனவு காண்பார்? பாரதி என்னுடைய தந்தையார் கனவு காண்கிறார். என்ன கனவு காண்கிறார்? மேலோகத்தில் இருக்கும் பாரதிக்கு ஒரு ஆசை வருகிறதாம். கீழே சென்று பூமியில் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், சுதந்திரத்தை எப்படி அனுபவிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று அந்த ஆசையிலே வருகிறார் பாரதி. வந்த பாரதி இங்கே நடக்கின்ற காட்சி கோலங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, ஐயோ எனக்கு கீழோகம் வேண்டாம் மேலோகமே போதும் என்று வேக வேகமாக நடையை கட்டியதாக அந்த நாடகத்தை என்னுடைய தந்தையார் முடித்திருப்பார். அதிலே பாரதியாக நடித்தவர். நண்பர் கண்ட கனவு நாடகத்தை தேவர் மன்றத்திலே தலைமை தாங்கி நடத்தியவர் யார் தெரியுமா? கேட்டால் அசந்து போவீர்கள். வேறு யாரும் அல்ல, சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் தான் அந்த நாடகத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை நூலிலே அப்படியே என்னுடைய தந்தையார் பதிவு செய்திருக்கிறார். என்ன பதிவு செய்திருக்கிறார் என்றால், திருவரங்கம் நகராட்சி மன்றத்தின் 100ஆண்டு விழா நடந்த பொழுது 100ஆண்டு விழா மண்டபத்தில் இதே நாடகம் மீண்டும் நடந்தது. அந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிய சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் நாடகத்தையும் பாரதி வேடமேற்று நடித்த வழக்கறிஞர் கா. ராசவேலு அவர்களையும் பலபட பாராட்டி சிறப்பித்தார். பாரதியின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட தருணத்தில் மாப்போசி அவர்கள் மிகபட பாராட்டியதோடு, இந்நாடகம் தமிழகம் முழுவதும் அரங்கேற்றப்பட வேண்டிய நாடகம், இந்நாடகம் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்று பாராட்டினார் என்று என்னுடைய தந்தையார் பதிவு செய்திருக்கிறார். மாப்போசி அவர்கள் மட்டும்தான் என்னுடைய தந்தையாருடைய நாடகங்களுக்கு தலைமை தாங்கினாரா என்றால் இல்லை. ஒரு நாடகத்திற்கு நாடக காவலர் R.S. மனோகர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுத்தார்கள். அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இன்னொரு நாடகத்திற்கு நடிகவேல் M.R. ராதா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுத்தார்கள். அதுதான் இருவழிகள். குணச்சித்திர நடிகர் T.S. பாலையா அவர்கள் தலைமையேற்று நடித்து கொடுத்தார்கள். அதுதான் ஒரே நீதி என்கின்ற நாடகம். ஒரு சுவையான செய்தி, நான் கற்பனையாக திருவரங்கம் திருக்கோயிலுக்கு பாரதி வந்ததாக சொன்னேன். என்னுடைய தந்தையார் அறங்காவலர் குழு தலைவராக இருந்து பாரதியை பார்த்ததாக சொன்னேன். ஆனால் என்னிடம் குறிப்பாக என் தந்தையார் பதிவு செய்த 2 செய்திகள், திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருக்கும் பொழுது பல தலைவர்கள், அங்கே பல முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே என் தந்தையார் மறக்க முடியாத நபர்களாக 2 பெயரை குறிப்பிடுகிறார். ஒருவர் தொழிலதிபர் ரத்தன் டாடா, காலம் சென்ற ரத்தன் டாடா வந்திருக்கிறார். அவர் வருகிறார் என்று சொன்ன உடனே சிறப்பான ஏற்பாட்டிற்கு என்னுடைய தந்தையார் ஏற்பாடு செய்து அவரை மனம் குளிர சுவாமி தரிசனம் செய்ய வைத்து வழி அனுப்பும் பொழுது டாடா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இது என் தந்தையார் சொன்னது, நான் திருக்கோயிலுக்கு ஏதேனும் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னவுடன், இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன், நீங்கள் செய்ய வேண்டும், ஆயிரங்கால் மண்டபத்திலே வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் அதற்கு ஏதேனும் வசதி செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னவுடன், என்ன வேண்டும் என்றார்கள். ஒரு 200 மின் விளக்காவது அங்கே பதித்தால் நன்றாக இருக்கும். சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறேன், உண்மை. 200 என்ன 250 நான் அதற்கான காசோலையை கொடுக்கிறேன், நீங்கள் 200 கோயிலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், 50 நீங்கள் எல்லாம் ஊழியர்களுக்கு என்று சொன்ன பொழுது என் தந்தையார் சொன்னார், இறைவனுடைய திருவருளால் என்னுடைய தந்தையார் சேகரித்து வைத்த சொத்தை நான் பாதுகாத்தாலே பல தலைமுறைக்கு நான் நன்றாக வாழ முடியும், பேர் புகழோடு என் பிள்ளைகளுக்கு நான் அதை விட்டு செல்ல விரும்புகிறேன், 250 மின் விளக்காக நாங்கள் போட்டுக் கொள்ளுகிறோம் என்று அவர் காலத்திலே போடப்பட்டதுதான் அந்த விளக்கு என்று சொல்லி பதிவு செய்தார்கள். இன்னொரு செய்தி, ஒரு முறை ஒருவர் அலுவலகத்திற்கு வந்து ட்ரஸ்டியை பார்க்கணும்,
தலைவரை பார்க்கணும்னதும் உள்ள வந்திருக்காங்க. என்னுடைய தந்தையாருக்கு அவரை எங்கேயோ பார்த்தது போல இருக்கு, ஆனா எங்க பார்த்தோன்னு தெரியல. அவர் தனக்கே உரிய பாணியில தமிழையும் தெலுங்குலையும் பேசிட்டு அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணணும், நீங்க யாருங்க அப்படின்னதும் என்னைய எல்லாரும் பாடகர் கண்டசாலான்னு சொல்லுவாங்க. பாடகர் கண்டசாலாவா? ஆஹா, என்ன சொல்லிவிட்டு எழுந்து விட்டாராம் என்னுடைய தந்தையார். அப்படியே நடித்து காட்டுவார், ஏன்னா நாடக நடிகர் அல்லவா. கண்டசாலாவா? என் வாழ்நாளிலே ஒரு முறையேனும் உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், நீங்களே இங்கு வந்து விட்டீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை பாட சொல்லி எப்படி பாரதியை அழைத்துக் கொண்டு என் தந்தையார் சென்றாரோ அப்படி அழைத்து சென்றதாக என்னுடைய தந்தையார் உருக்கமாக சொல்லுவார். ஆகவே இந்த நேரத்திலே அதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இங்கே சிந்தாமணியிலே இருந்த பாரதி ஆன்மீக இலக்கிய மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய தந்தையாருக்கு பாரதி என்கின்ற விருதை வழங்கி பெருமைப்படுத்தியது. அதே போல பாரதியை போல வாழ்ந்த ஒரு தந்தைக்கு மகனாக பிறந்ததனால் என்னவோ தெரியவில்லை, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதி பிறந்த எட்டயபுரத்திலேயே பாரதி பணிச்செல்வர் என்கின்ற விருதினை எனக்கு வழங்கினார்கள். அதுவும் அவர் பிறந்த இல்லத்திலேயே. நான் உள்ளே நிலைகின்ற பொழுதே தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக விழன்று பல பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடு கூற்றுக்கு பின் இரையாகி பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்ற கவிதையை சொல்லிக் கொண்டேதான் உள்ளே சென்றேன். அது மட்டுமல்ல, பெண்மையை பற்றி என் தந்தை எழுதிய பாரதி கவிதையை வாசித்துக் கொண்டே சென்றேன். அது என் வாழ்நாள் தவமாக நான் எண்ணி போற்றுகின்றேன். என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்லுவார், சென்னையிலே சக்திவேல் என்கின்ற ஒரு நண்பர், மிகச்சிறந்த பேச்சாளர், செந்தமிழ் கொண்டல் ரவி அவர்களுடைய உறவினர். அவர் சொல்லுவார், ஒரு முறை எங்கள் அரங்கிலே கவிதை வாசிக்கின்ற பொழுது சொன்னார், ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. பாரதி தன் அண்ணனாலேயே சாகடிக்கப்பட்டவர் என்றார். எல்லோரும் அதிர்ந்து போனோம். ஆம், இல்லையே, பாரதி யானை தள்ளிவிட்டு இறந்து போனார். இல்லை, ஆம் உண்மைதான், யானை தான். அந்த யானை யார்? கணேசன். பாரதியார் சுப்பிரமணியன். கணேசன் தம்பி சுப்பிரமணியன். கணேசன் தள்ளிவிட்டு சுப்பிரமணியன் இறந்து போனான். நினைவுக்கு வருகிறது. இப்படி பாரதியை பற்றி எல்லோரும் சிந்தித்திருந்தாலும் கூட நான் கவிதை காவலனாக நான் ரசிக்கின்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாரதியினுடைய அந்த இறுதி நாளை, அந்த இறுதி ஊர்வலத்தை ஒரு கவியாக படைத்திருக்கிறார். அதை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒரு மகாகவியின் இறுதி ஊர்வலம். வைரமுத்து. பொழுது கருப்பாக விடிந்தது. சூரியனின் மரணம் சொல்லிவிடப்பட்டது. கூடிய நண்பர்கள் தாமழுத கண்ணீரால் பிறர் கண்ணீர் கழுவினர். ஒரு யுக எரிமலை எப்படி அணைந்தது? ஒரு ஞான கடல் எப்படி வற்றியது? புயலின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. லட்சம் வார்த்தைகளுக்கு நாவு கொடுத்தவன் மௌனத்தை பேசிக்கொண்டு படுத்திருந்தானே. இந்த பிரபஞ்சத்தையே தன் உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவன் அந்த பாடையின் உள்ளங்கையில் படுத்திருந்தானே. ஐயோ, நெருப்பை எரிக்க ஒரு மயானமா? குவளை கண்ணன், லட்சுமண ஐயர், ஹரிஹர சர்மா, சுரேந்திரநாத் ஆரியா, நெஞ்சு கனத்து போன நெல்லையப்பர் ஐவரின் தோள்களும் சூரியனின் சடலத்தை சுமந்து போயின. இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கை 20க்கும் குறைவாக இருந்ததாம் தோழர்களே. மகாகவிஞனுக்கு மரியாதை பார்த்தீர்களா? அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே. இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, உணரத் தெரியாத ஊமைகளின் பூமியடா. இனி மனிதர்கல்ல, நார்ச்சந்தி எங்கும் நாம் நாய்களுக்கு சிறை வைப்போம். நன்றி கற்கட்டும் நம் தேசம். திருவல்லிக்கேணி மயானம் மகாகவிஞனின் உடல் சுமந்ததால் உயிர் பெற்றது. தூக்கிச் சென்றவர்கள் தோள்களின் சுமையை இறக்கி விட்டார்கள். துயரத்தின் சுமையை எரிப்பதற்கு முன் ஓர் இரங்கல் கூட்டம். கிடத்தப்பட்டவனின் கீர்த்தியை சுரேந்திரநாத் ஆரியா சொல்லி முடிக்கிறார். நெருப்பு மூட்டி ஹரிஹர சர்மா சிதையின் கனவை சிதைக்கிறார். எரிகிறது.
எரிகிறது, பாதி நெருப்பு பற்றி எரிகிறது. 1000 கவிதைகளை உச்சரித்த உதடுகளை, ஞான வெளிச்சம் ஈகும் நல்ல விழிகளை, காற்றை கிழித்து விண்ணை சாடிய வீர கைகளை, பாரதத்தை அளந்த பாதங்களை, ரத்தம் வற்றினாலும் கற்பனை வற்றாத இருதயத்தை தேடி தேடி தின்றன தீயின் நாவுகள். வெளியோரங்களில் இரத்தத்தின் கணத்தில் கண்ணீர் கசிகிறது. ஆனால் என் தோழர்களே, சராசரி மனிதனை மரணம் மறிக்க வைக்கிறது, கவிஞனை அதுதான் பிரசவிக்க வைக்கிறது என்று தன்னுடைய இரங்கல் கவிதையை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமை தரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டை குவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொக்கோ, சிந்தனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், இந்நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்தவன், மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் பகைக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைப்பேன் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பதிவு செய்திருக்கின்றார். சமுதாய வீதிகளில் பாரதியின் நடமாட்டம், நடைப்பயணம், அங்கே அவன் காணுகின்ற காட்சிகள் அவனை போட்டு துவைத்து எடுத்து கசக்கி பொழிந்து காயப்போட்டு விடுகின்றன. ஆம், அவன் நெஞ்சை காயப்படுத்தி விடுகின்றன. வழி பொறுக்க மாட்டாமல் நெஞ்சு பொறுக்குதில்லையே என நிலைகுலைந்து புலம்புகிறான். கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கும் விதமாக காட்சிகள் அமையக்கூடாதா என்ற ஏக்கத்தோடு தன் பயணத்தை தொடர்கிறான் பாரதி. அங்கேயும் ஆணாதிக்க சமுதாயத்தின் அத்துமீறல்கள், அட்டூழியங்கள், பெண்மைக்கு இழிவையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்துகின்ற எத்தனையோ சம்பவங்கள். அவன் என்ன செய்வான்? பாவம். பயணம் மேலும் தொடர்கிறது. தொடர்ந்த பயணத்தில் அந்நியரை எதிர்த்து போராடிய ஜான்சி ராணியை போல சமுதாய அவலங்களை எதிர்த்து போர்க்குரல் கொடுக்கும் ஒரு புதுமை பெண்ணை பார்க்கிறான் பாரதி. இழந்துவிட்ட தெம்பும் திராணியும் உடலிலே வந்து கூடிவிட்டது போன்ற ஒரு உணர்வு கிடைக்கிறது பாரதிக்கு என்று என்னுடைய தந்தையார் அவர்கள் 2007 திருவரங்கம் செண்பக தமிழரங்கிலே பேசுகின்ற அந்த நிறைவரையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற விரும்புகின்றேன். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் நிலத்துக்கில்லை, பல்லாரும் களி முழுதும் மரத்துக்கில்லை, பசிக்கின்ற உடல் முழுதும் உடலுக்கில்லை, என் வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று தன் வாழ்வு முழுவதுமே கவிதை வாயிலாக அர்ப்பணித்து கவிதையை எப்படி பாடினானோ அப்படி வாழ்ந்து காட்டிய பாரதியையும் என் தந்தையையும் ஒரு கற்பனை நிகழ்வாக இன்றைக்கு உங்களிடையே பதிவு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தந்தைக்கும் அமைச்சருக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற ஆசைப்படுகின்றேன். நிறையிருப்பின் போற்றுங்கள், குறையிருப்பின் சுட்டிக்காட்டுங்கள். அடுத்த நிகழ்வில் மாற்றிக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.